நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்களை பெற ஆதார் அட்டை கட்டாயம் அல்ல என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளுக்கு ஆதார் அட்டை நகலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு செய்திகள் வெளியாயிருந்தது. இதற்கு அரசு தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுது? தமிழகம் முழுவதும் 1,97,82,593 குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்றனர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் ரேஷன் கடைகள் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ரேஷன் பொருட்கள் விநியோகிப்பதில் முறைகேடை தடுக்க தமிழக அரசு ஸ்மார்ட் கார்டு, அதாவது குடும்ப அட்டைக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காகத்தான் ஆதார் நகல்கள், அதாவது குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராருக்கு ஆதார் அட்டை உள்ளதோ என்ற தகவல்கள் திரட்டும் பணிகள் கடந்த 8 மாத காலமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டையில உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் யாராருக்கு ஆதார் அட்டைகள் இருக்கிறதோ, ஆதார் தகவல்கள் இருக்கிறதோ, அந்த தகவல்கள் ரேஷன் கடைகளில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 8 மாத காலமாக அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நேரத்தில் அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தேர்தல் முடிவடைந்த பிறகு அந்த பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. ரேஷன் கடைகளில் ஆதாருடைய நகல்களை தொலைபேசி உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் குடும்ப அட்டைதாரர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் நியாய விலை கடைகளில் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி முழுமையை அடையும். ஆனால் இருந்த போதும் 3 அல்லது 6 மாத காலம் ஆகும் இந்த பணிகள் முடிவடைய இருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையுடைய அனைத்து தகவல்களும் குடும்ப அட்டை உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஆதார் அட்டையை வைத்திருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் முழுமையாக பெறுவதற்கான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கவில்லை. அதற்கு 3 அல்லது 6 மாத காலம் ஆகும் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய தகவலாக இருக்கிறது. ரேஷன் கடைகளில் பொருட்கள் குடும்ப அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும். ஆதார் அட்டைங்கிறது நகலை கொடுத்தா மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படும் என்று எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது தமிழக அரசுடைய விளக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நியாய விலை கடையில் ரேஷன் பொருட்களை வழங்குவதற்காக ஆதார் அட்டையை கேட்டால் நியாய விலை கடைக்காரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே அது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது உணவுத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் காரணமாக ஆதார் அட்டையுடைய நகல்கள் குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும். இருந்த போதும் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகள் வைத்திருந்தால் மட்டும் போதும் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும். ஆதார் அட்டை இல்லை என்றாலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெளிவாக கூறியுள்ளது. பாஸ்கர், இப்போ ரேஷன் கார்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் நடவடிக்கை எப்போது தொடங்க இருக்குது? அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? அதாவது குடும்ப அட்டைக்கு பதிலாகத்தான் அந்த ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அரியலூர் மற்றும் பெரம்பூர்ல அதற்கான முதல் கட்ட சோதனை அடிப்படையில் அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் ஆதார் அட்டையுடைய முழு தகவல்களையும் நகலையும் நியாய விலை கடைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸ்மார்ட் கார்டு வழங்கினால் ரேஷன் கடைகளில் முறைகேடு இன்றி ரேஷன் பொருட்கள் உரியவர்களுக்கு உரிய தேதியில் கொடுப்பதற்காகத்தான் அந்த ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி நம்ம பில் போட்டு நம்ம அதை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு நம்ம எவ்வளவு பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கும், வாங்கியுள்ளோம், அதற்கான விலை எவ்வளவு என்பது போன்ற அனைத்து தகவல்களும் ஸ்மார்ட் கார்டு மூலம் அதை பயன்படுத்தினால் அந்த தகவல் அனைத்துமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு சென்றடையும். இதன் காரணமாக ரேஷன் பொருட்களில் முறைகேடை தடுத்து நிறுத்த முடியும். அதற்காகத்தான் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணிக்காகத்தான் அந்த ஆதார் அட்டையினுடைய நகல்களையும் மற்றும் அதனான தகவல்களை திரட்டும் பணி நடைபெற்று வந்தது. இதற்கு மேலும் 6 மாத காலம் ஆகும் அப்படிங்கிறதா உணவுத்துறையுடைய விளக்கமாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது வரை ஸ்மார்ட் கார்டாக இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் ஆதார் அட்டையினுடைய முழு விவரங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 50% இருக்கிறது. இருந்த போதும் அதற்கான பணிகள் ஆதாருக்கு வழங்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உணவுத்துறை மூலம் அந்த பணிகளை விரைவுபடுத்த சொல்லி அதற்கான அதிகாரிகளிடம் நாங்கள் கூறியுள்ளோம் அப்படிங்கிறது உணவுத்துறையுடைய விளக்கமாக இருக்கிறது. இதன் காரணமாக குடும்ப அட்டைக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி 6 மாத காலத்துக்கு பிறகுதான் தொடங்கும். அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழக அரசுடைய விளக்கமாக இருக்கிறது.